ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற்ற சென்னை தீவுத்திடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ராட்சத இரும்பு கம்பிகள் கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், வணக்கம். தற்போது ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற்ற சென்னை தீவுத்திடல் பகுதிகளில் ராட்சத இரும்பு கம்பிகள் இன்னும் அகற்றப்படாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதியை சந்தித்து வருகிறார்கள். தொடர்ந்து அப்பகுதி மக்களினுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கு? முழு விவரங்கள். சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகளில் குண்டும் குழியுமாக காணப்பட்டு வருகிறது. சென்னையில் வாகனத்தை இயக்குவது என்பது மரணத்திற்கு சமமாக இருக்கக்கூடிய சாலைகள் தான் பல சாலைகள் சென்னையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை சாலையில் நடத்துவதன் மூலம் சென்னை முழுவதும் சாலைகள் அதாவது மெச்சத்தக்க அளவிற்கு இருப்பதாக இந்த அரசு காண்பிப்பதற்காக இப்படி ஒரு கார் ரேஸை நடத்துகிறது என்று தொடர்ச்சியாக அனைத்து அரசியல் கட்சியிலுமே விமர்சனங்கள் வைத்து வந்தார்கள். பொதுமக்களும் கடும் கண்டனங்கள் எல்லாம் தெரிவித்து வந்தார்கள். இந்த நிலையில் ஃபார்முலா 4 கார் ரேஸ் நிறைவடைந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தை கடந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பெரிய அளவிலான ராட்சத கம்பிகள், மின் விளக்குகளை எரியவிட்ட அந்த கம்பிகள் எல்லாம் சாலையில் ஓரமாக போடப்பட்டிருக்கிறது. இது சாலையில் இருமுறையிலும் இருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சென்னை போன்ற சாலைகளில் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவது என்பது வழக்கமான ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரேனும் ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்தை மோதும் பட்சத்திலோ, தவறுதலாக கீழே விழும் பட்சத்திலோ உடனடியாக அந்த ராட்சத இரும்பு கம்பியில் முட்டக்கூடிய அளவிற்கும் விபத்தில் உயிர் பலி ஏற்படக்கூடிய அளவிற்கும் இந்த ராட்சத கம்பிகள் சாலையில் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களிலும் இந்த மின் விளக்குகள் விடுவதற்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டிருந்தது. அந்த பள்ளங்களை வெறும் மண்ணால் மட்டும் மூடி இருக்கிறார்கள். தார் ஊற்றி அந்த பள்ளங்களை மூடவில்லை. இதே போன்ற நிலைதான் அந்த தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய சிவானந்தா சாலை, அதே போன்ற பல்லவ நிலையத்திலிருந்து போர் நினைவு சின்னம் செல்லக்கூடிய அந்த சாலை, அதே போன்ற குடிமர சாலை, ராஜாஜி சாலை உள்ளிட்ட சாலைகளில் இந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் கார் பந்தயத்தை நடத்த வேண்டாம் என்று பல கோரிக்கை வைத்தாலும் இந்த கார் பந்தயத்தை நடத்த வேண்டும் என்று நடத்தி முடித்திருக்கிறது. ஆனாலும் இது போன்ற இந்த ராட்சத கம்பிகளும் ஆங்காங்கே பள்ளங்களும், அதே போன்று ராட்சத கம்பிகளை நிற்க வைப்பதற்காக பள்ளங்கள் தோண்டி பெரிய பெரிய நெட்டுகள் எல்லாம் அங்கு இருக்கிறது, பொருத்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இன்னும் கழட்டப்படாமல் இருக்கிறது. வாகன ஓட்டிகள் வரும்பொழுது அந்த பள்ளத்தில் விழும் பட்சத்தில் உடனடியாக விபத்து ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. கள தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.